வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அடுத்த 5 வருடத்துக்கு தமிழகத்தை யாரு திருட போறாங்க அப்படின்றதுக்கு ஒரு தேர்தல் நடக்குது. உண்மையா சொல்லணும் பாத்தீங்கன்னா எவன் ஜெயிச்சாலுமே ஊழல் அப்படியே தான் இருக்க போகுது. பெண்களுடைய பாதுகாப்பும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த மாற்றம் எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து தான் வரணும். எவனோ ஒருத்தருடைய கட்சி ஆட்சிக்கு வரது மூலியமாக தமிழகத்துல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு சோக கதை தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொகுதி வேட்பாளர்களை இப்பதான் முதல் முறையா பார்த்திருப்பீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர அரிய வகை போக்கிமான் தான் வைக்கலாம். அதுவும் அந்த தொகுதிகளில் இவனுங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அடுத்து அந்த பக்கமே தலகாட்ட மாட்டானுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கறது முதல்ல நிறைய கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக 2000 3000 தான் கொடுக்குறாங்க. இது யோசிச்சு பாத்தீங்கன்னாலே ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா 5 வருஷம் அவங்க கோடி கணக்கில் ஆட்டே போடும் போது அதுல வெறும் 1000 தான் நம்மளுக்கு கொடுக்குறானுங்க. அதுவும் காசு வாங்காம மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவு தமிழன ஆள கூப்பிடுற மாதிரி நடக்கவே நடக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி பெரிய இரிட்டேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிம்மதியா ஒரு யூடியூப் கூட பார்க்க முடியல. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவன கட்சியை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. இப்போ ரீசென்ட் டைம்ல யூடியூப்ல கடுப்பாறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடு பாத்தீங்கன்னா 60 செகண்ட் வரைக்கும் வருது. நானும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோக்குள்ள போனேன்னா 60 செகண்ட் ஆடு வருதா டக்குனு வெளியே வந்து உள்ள போவேன். சோ அந்த ஆடோட செகண்ட் குறையும். அப்படி வந்துட்டு போறதுனால ஒரு கட்டத்துல ஆடே இருக்காது. ஆல்ரெடி இதுவே ஒரு இரிட்டேஷன் இருக்கும்போது இவனுங்க கட்சியோட ஆட் எல்லாம் வேற கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதை எத்தனை வாட்டி ஸ்கிப் பண்ணாலுமே முதல்ல இருந்து அதே தான் வந்துட்டு இருக்கு. அதனால ஐயா தயவுசெய்து நீங்க வாங்க வராம போங்க. தயவுசெய்து இப்ப யூடியூப் மட்டும் எங்களுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாங்க சந்தோஷமா இருப்போம். இதை கூட விட்டுருவேன். ஆனா எல்லா கட்சிக்காரருமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இதை ஃப்ரீயா கொடுப்பேன் அதை ஃப்ரீயா கொடுப்பேன் சொல்லிட்டே இருக்கானுங்க. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், இந்த ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு காசு எங்க இருந்து வருது அதை சொல்லுங்க. ஒண்ணு கிடையாது. இந்த காசு எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கடன் வாங்குவானுங்க. சோ கடன் வாங்கி அந்த காசு எல்லாத்தையும் உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு ஆட்சியில இருப்பானுங்க. சோ கொடுத்த கடன் எல்லாத்தையும் வட்டியோட கட்டணும் இல்லையா, அது எங்க கை வைப்பானுங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேலதான் கை வைப்பானுங்க. இந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளமே வராது. சோ மக்களே நீங்களே பாத்துக்கோங்க, எவனுமே இங்க எதுவுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டான். ஃப்ரீயா கொடுக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பெருசா எடுக்க போறான் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால உங்க மனசுக்கு யாரு வந்தா நல்லது, உண்மையிலே நல்லது நினைக்கிறாங்க தமிழ்நாடு உயர்றதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. தயவு செய்து கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் அதுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சியாக 5 வருஷம் போகும். இவனுக்கு கொடுக்கறது 1 வருஷத்துக்கு கூட தாண்டாது.